ராஜாங்கிறது மட்டும் வேண்டாம், கையை வச்சான்னு வச்சுக்க, அதுக்கு முன்னாடி வேலை ஏதாவது போட்டுக்கணும். யோ, உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவனோட பேரை நான் வைக்கலைன்னா நான் முட்டாளியா? இந்த படத்தில் வந்து கமல் பேர் வந்து ராஜா, அப்போ ராஜா கையை வச்சா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எழுதுனேன். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லைன்னு வந்து கமல் சாரை கூப்பிட்டேன். பாட்டு எழுதி வச்ச உடனே இவர் எழுதி வச்ச 4 பல்லவி 8 சரணம் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கு. அவர் வந்தார். வந்த உடனே ராஜா கையை வச்சானோடனே அவருக்கு அப்படியே பிரைட் ஆகிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப பிரைட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பாப்புலர் சாங் கிடச்சிருச்சுங்க. ரெக்கார்டிங்கில் அதை விட ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கதை இந்த பாட்டுக்கு இருக்குது. கதை இல்லை, நிஜ சம்பவம். ஸ்டோரின்னா சும்மா அடித்து விடலாம், நிஜ சம்பவத்தை அடித்து விடுறவன் அப்படி ஆட்களும் இருக்காங்க.